கிறிஸ்துவின் திருவுடல் திருஇரத்த வணக்க மாதம் 21ஆம் நாள். கிறிஸ்துவின் திருவுடல் திருஇரத்த வணக்க மாதத்தின் 21ஆம் நாளுக்கான தியானம் மற்றும் ஜெபம். தியானம். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவின் திருவுடலும் திருஇரத்தமும் நமது ஆன்மாவுக்கு ஜீவனுள்ள உணவாக இருக்கின்றன. அவர் நம்மை தேடி வந்து நம்மள் ஒன்றாக வாழவே இந்த மாபெரும் அருள் சாதனத்தை ஏற்படுத்தினார். நாம் ஒவ்வொரு முறையும் நற்கருணையில் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமது பலவீனங்களை மாற்றி தமது தெய்வீக அன்பால் நம்மை நிரப்புகின்றார். ஜெபம். அன்பின் உணவாக வருபவரே எம் இறைவா, இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் அன்றாட உணவை தந்து உயிரளிக்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். உமது திரு இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி உடல் மற்றும் உள்ள நோய்களை குணமாக்கி எங்களை நலமான வாழ்வால் மகிழ செய்தருளும். நற்கருணையில் உமது பிரசன்னத்தை நாங்கள் முழுமையாக உணர்ந்து அனுதினமும் உமக்கு நன்றி பலி செலுத்தும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும். உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் தகுதியோடு அருந்தி என்றும் உம்மில் நிலைத்திருக்க அருள் புரியும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயொண்டமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.